வணக்கம். கதையில் உங்களுடன் இணைவது நான் குமுதா மகேஷ். ரம்யா பரணியின் கைகளை பிடித்து கொண்டு அவனுடன் சேர்ந்து நடந்து வர, வாமா கல்யாண பொண்ணே, யாருக்கும் தெரியாம எவ்வளவு பெரிய வேலை நடந்திருக்கு. அதான் அம்மா கல்யாண விஷயத்தை பத்தி பேசும்போதெல்லாம் அம்மா கிட்ட எரிஞ்சு விழுந்தியா, சண்டை போட்டியா? விக்ரம் கேட்க, மாமா அங்க பாருங்க ரம்யா வெட்கப்படுறா மாமா என்று மது சொல்ல, பாருடா என் தங்கச்சிக்கு வெட்கப்படக்கூட தெரியுமா என்று தாழ்ந்திருந்த அவள் முகத்தை தன் கைகளை கொண்டு நிமிர்த்தி அவளை அதிசயமாய் பார்த்தான் விக்ரம். அண்ணா என்று அவள் மீண்டும் தலையை குனிந்து கொள்ள, கனகராஜும் கௌரியும் அவர்கள் அருகில் வந்தனர். ஜோடி பொருத்தம் சூப்பரா இருக்கு, எங்க கண்ணே பற்றும் போல இருக்கு, ரம்யா தான் எனக்கு மருமக என்று கௌரி சொல்ல, என் ராசாத்தி பரணிக்கு ரம்யாவை கட்டி வைக்கணும்னு பரணி அன்னைக்கு வீட்டுக்கு வந்தப்பவே நான் நினைச்சது அப்படியே நடந்துருச்சு என்று பாட்டி தன் விரல்களை காற்றில் சுழற்றி இருவருக்கும் திருஷ்டி கழிக்க, என்ன ரம்யா என் கூட வீட்டுக்கு வருவியா இல்ல இப்பவே பரணி கூட இங்கேயே இருந்துருவியா என்று அவளை பார்த்து விக்ரம் கிண்டல் செய்ய, டேய் போதுண்டா, ஏற்கனவே அவ பயந்துட்டு இருக்கா, ரொம்ப ஓட்டாதீங்க என்று பரணி அவளுக்கு சப்போர்ட் செய்ய, இப்பவே வருங்கால பொண்டாட்டி மேல பாசமா என்றான் விக்ரம். எல்லோரும் சந்தோஷமாக உள்ளே சென்று பேசிக் கொண்டிருக்க, காஃபி பலகாரங்கள் என்று சைலஜாவின் வீட்டிலிருந்து வருபவர்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த விருந்து இப்போது இவர்களுடையதாகி போனது. ஆண்டி அப்பாவும் அம்மாவும் நைட் கிளம்பி காலையில வந்துடுவாங்க. அவங்க வந்த உடனே சீக்கிரமாவே பரணி ரம்யா நிச்சயதார்த்தத்தை ஏற்பாடு பண்ணிடலாம் என்று விக்ரம் சொல்ல, ஆமா விக்ரம், நானும் அதைத்தான் நினைச்சேன் என்றார் கனகராஜ். எல்லோரும் ஒன்றாக உட்கார்ந்து பேசிக்கொண்டிருக்க, பரணிக்கு கத்தி குத்து பட்டதை பற்றி ரம்யாவிடம் விசாரித்து கொண்டிருந்தனர் கனகராஜும் கௌரியும். ஏமா அவன் கோயம்புத்தூர் வந்தப்போ பிரச்சனை ஏதாச்சும் நடந்துச்சா? அவன் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறான் என்று கனகராஜ் கேட்க, கோயம்புத்தூரில் ஏற்பட்ட பிரச்சனைக்கு கார்த்திதான் காரணமாக இருக்குமோ என்று ரம்யா யோசித்து கொண்டே பரணியின் முகத்தை பார்க்க, அவனோ கண்களால் எதுவும் சொல்ல வேண்டாம் என்று சைகை செய்தான். இல்ல அங்கிள், அப்படியெல்லாம் அங்க ஒரு பிரச்சனையும் எனக்கு தெரிஞ்சு இல்லை என்று அவள் சொல்ல, அப்புறம் யாருமா அவனை கத்தியில குத்துற அளவுக்கு போனது? அதை நினைச்சா இன்னும் என் கொலையே நடுங்குது என்று கௌரி சொல்ல, அம்மா நல்ல விஷயம் பேசிட்டு இருக்கும்போது திரும்பவும் எதுக்கு அதை நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருக்கீங்க? அதெல்லாம் நடந்து போன விஷயம், விடுங்க என்றான் பரணி. உனக்கு என்னடா, நீ கண்ணை மூடி எதையும் பார்க்காம படுத்துட்ட, உன்னை பார்த்து பார்த்து கஷ்டப்பட்டவங்க நாங்க தானே என்று கௌரி சொல்ல, ஆண்டி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம்ல, போலீஸ்ல தேடிட்டு இருக்காங்க, சீக்கிரமா அது யாருன்னு கண்டுபிடிச்சிடுவாங்க, அப்ப தெரிஞ்சிடும் என்று விக்ரம் சமாதானம் செய்ய, பரணிக்கும் சைலஜாவிடமிருந்து போன் வந்தது. பரணி காதலிக்கும் பெண் தன்னுடைய தங்கைதான் என்று ஏற்கனவே விக்ரம் போன் செய்து சைலஜாவிற்கு சொல்லி இருந்தான். அவளுக்கும் அது ஆச்சரியமாகத்தான் இருந்தது. பரணியிடம் அதை பற்றி பேசுவதற்காகத்தான் போன் செய்திருந்தாள். பரணி போனை எடுத்து பார்த்துவிட்டு அட்டன் செய்யாமல் போனின் ஒளியை குறைத்து வைக்க, அருகில் ரம்யா அதை கவனித்தாள். போனின் திரையில் ஒளிர்ந்த சைலஜாவின் புகைப்படத்தை பார்த்ததும் சைலஜா தான் போன் செய்கிறாள் என்பது ரம்யாவிற்கு நன்றாகவே புரிந்தது. மீண்டும் மீண்டும் அழைப்பு வந்து கொண்டே இருக்க, ஒரு நிமிஷம் பேசிட்டு வந்துடுறேன் என்று பரணி போனை எடுத்துக்கொண்டு வெளியே சென்றான். வெளியில் செல்லும் அவனையே பார்த்து கொண்டு உட்கார்ந்திருந்த ரம்யா வீட்டில் இருப்பவர்கள் திருமண விஷயத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்க, அவளும் எழுந்து பரணியின் பின்னாலேயே வந்தாள். பரணி போனில் பேசிக் கொண்டிருக்க, யாரு போன்ல என்றாள் ரம்யா. தன் பின்னால் இருந்து குரல் கேட்டதும் திரும்பி பார்த்த பரணி அவளை கண்களால் இரு என்று சொல்லிவிட்டு சைலஜாவுடன் பேசிவிட்டு போனை வைத்தான். அவன் அவளுடன் சிரித்து சிரித்து பேசுவதை பார்க்க ரம்யாவிற்கு எரிச்சலாக வந்தது. பரணி சைலஜாவுடன் பேசிவிட்டு போனை வைக்க, எதுக்கு அவ திரும்ப திரும்ப உங்களுக்கு கால் பண்ணிட்டே இருக்கா? ரம்யா கோபமாக கேட்க, நான் தான் சொன்னனே, அவளுக்கு நான் ஏற்கனவே ஒரு பொண்ணை லவ் பண்றேங்கிற விஷயம் தெரியும், அது விக்ரமோட தங்கச்சின்னு இப்பதான் தெரிஞ்சிருக்கு, அதனாலதான் அதை பத்தி கேட்கறதுக்காக கால் பண்ணியிருந்தா என்றான் பரணி. அவ எப்பவுமே இப்படிதான் அடிக்கடி உங்களுக்கு கால் பண்ணுவாளா? கூறிய விழிகளுடன் கேட்டாள் ரம்யா. என்ன நீ இப்படியெல்லாம் கேட்குற, ஏதாவது விஷயம் இருந்தா கால் பண்ணுவா என்றான் அவள் கேள்வியின் அர்த்தம் புரிந்து. அவங்க கிட்ட சொல்லிடுங்க, இனி நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் ஆக போகுதுன்னு, இந்த மாதிரி அடிக்கடி ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ண வேண்டான்னு.
நான் உங்களுக்கு எப்போ கால் பண்ணினாலும் உங்கள் ஃபோன் என்கேஜாக இருக்கக்கூடாது என்று ரம்யாவை தன் விழிகள் விரிய பார்த்தான் பரணி. என்ன ஜில்லுமா, நீ இப்படியெல்லாம் ரூல்ஸ் போடுற? நிறைய ஆஃபீஸ் கால் வருமே என்று பரணி அப்பாவியாக கேட்க, அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் கால் பண்ணும்போது உங்கள் ஃபோன் ஃப்ரீயாக தான் இருக்கணும். அப்புறம் அந்த சைலஜா கிட்ட இருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்க, கராராக சொன்னவளை தன் கைகளை மார்பிக்கு குறுக்கே கட்டி இதழோறும் சிறு புன்னகையுடன் ரசித்திருந்தான் பரணி. அப்போ எனக்கு அடிக்கடி கால் பண்ணுவியா என்று கேட்டுக்கொண்டே அவள் அருகில் வந்தவன் அவள் கன்னங்களில் தன் விரல்களால் சித்திரம் வரிய, பண்ணுவேன், எனக்கு தோணும் போது பண்ணுவேன் என்று அவள் இதழ் அருகில் ஊர்ந்து வந்த அவன் விரலை தட்டி விட்டு விட்டு, உள்ள எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, வாங்க என்று அவன் கைகளை பிடித்து அழைத்து கொண்டு உள்ளே வந்தாள். இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்த பிறகு பிரியாமல் இருப்பதை எல்லோரும் கவனித்தாலும் கண்டுகொள்ளவில்லை. இரவு உணவை முடித்து கொண்டு, நாங்கள் கிளம்புறோம், அப்பா அம்மா வந்ததும் நாளைக்கு கூட்டிட்டு வரேன் என்று விக்ரம் சொல்ல, டேய் மச்சான், நாளைக்கு தான் அங்கிள் ஆண்டி ஊர்ல இருந்து வராங்கல்ல, நீங்க எல்லாரும் இன்னைக்கு எங்கேயே இருங்க, அவங்களையும் டைரக்டா இங்கேயே கூட்டிட்டு வர சொல்லிடலாம் என்றான் பரணி. இல்லடா, கல்யாணத்துக்கு முன்னாடி பொண்ணு மாப்பிள்ளையோட வீட்டில் தங்கக்கூடாது, நாங்கள் போயிட்டு காலையில் வரோம் என்றான். டேய் மச்சான், எதுக்குடா இந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம்? அட்லீஸ்ட் ரம்யாவை மட்டுமாவது என்று அவன் இழுக்க, ரம்யாவை மட்டுமாவது என்னடா என்று விக்ரம் தன் நெற்றியை சுருக்கியபடியே கேட்க, இன்னைக்கு ரம்யா இங்கேயே இருக்கட்டுமேடா பரணி சொல்ல, விக்ரம் ரம்யாவை பார்த்தான். அவர்கள் பேச்சை கவனிக்காதது போல வேறு எங்கேயோ பார்த்திருக்க, விக்ரம் ரம்யாவை விட்டுட்டு போ, நாளைக்கு காலையில எப்படி இருந்தாலும் அம்மா அப்பா வந்ததும் நீங்க எல்லாரும் திரும்ப வரீங்கல்ல என்று கௌரியும் சொல்ல, என்ன ரம்யா இங்க இருக்கியா விக்ரம் ரம்யாவிடம் கேட்டான். நான் மட்டும் இங்க எப்படின்னா, நானும் உங்க கூட வரேன் என்று ரம்யா சொல்ல, ஏமா நான் அங்கிள் பரணி 3 பேரும் தானே இருக்கோம், எங்களோட இருமா என்று கௌரி கேட்க, இல்ல ஆண்டி, போயிட்டு நாளைக்கு வரேன் என்று சொல்ல பரணி அவளை முறைத்தான். அவர்கள் கிளம்பி வெளியே செல்ல பல நாட்களுக்கு பிறகு இன்றுதான் சந்தித்து இருக்கிறார்கள். ரம்யாவை பிரிய மனமே இல்லை பரணிக்கு. அம்மாவும் இருன்னு சொல்றாங்க, பரணியும் சரின்னு சொல்லிட்டான். ஆனா இவ ரொம்ப தான் பண்றா என்று நினைத்தவன், ஓகே விக்ரம், பாய், காலையில பார்க்கலாம், பாய் பாட்டி, பாய் சிஸ்டர், பாய் குட்டி பையா என்று விக்ரமின் தோளில் தூங்கிக் கொண்டிருந்த குழந்தையின் கன்னத்தை வருடி விட்டு ரம்யாவை ஒரு பார்வை பார்த்துவிட்டு அவளிடம் சொல்லாமலேயே மாடி ஏறி அறைக்கு சென்று விட்டான். கனகராஜும் கௌரியும் வாசல் வரை வந்து அவர்களை வழி அனுப்ப மாடிப்படி ஏறி செல்லும் பரணியையே திரும்பி திரும்பி பார்த்த ரம்யா, அண்ணா நான் இங்கேயே இருக்கவா என கேட்டாள். நான் தான் அப்பவே சரின்னு சொல்லிட்டேனே, நாங்க காலையில அப்பா அம்மாவா கூட்டிட்டு வரோம், பாய், குட் நைட் என்று சொல்லிவிட்டு அவர்கள் கிளம்பிவிட ரம்யாவை பார்த்த கௌரி கலைந்திருந்த அவள் முடியை தன் கைகளால் சரி செய்துவிட்டு, உள்ள போலாம் வாமா என்று அவளை உள்ளே அழைத்து வந்தார். அறைக்கு சென்ற பரணி கீழே வரவில்லை. கீழிருந்து அவன் அறையை பார்த்தாள் ரம்யா. அறை கதவு மூடியிருந்தது. அவர் இங்கேயே இரு என்று சொன்னதை கேட்காமல் போகிறேன் என்று சொன்னதற்கு கோபம் வந்திருக்குமோ? கௌரியுடன் இருந்ததால் போனில் பேசவும் முடியவில்லை. அவளாக இப்போது பரணி அறைக்கு போகவும் முடியாது. அவனாக வந்தால்தான் உண்டு. சோஃபாவில் டிவி பார்த்து கொண்டிருந்த கனகராஜ் சிறிது நேரத்தில் அங்கேயே தூங்கிவிட, ரம்யா நீ வாமா, நம்ம 2 பேரும் ரூம்ல போய் படுத்துக்கலாம் என்று கௌரி அவளை அறைக்கு அழைத்து சென்றார். பரணி பால் குடிப்பானோ என்னவோ, இரு கேட்கிறேன், உனக்கு வேணுமாமா என்று கேட்டபடியே கௌரி கீழிருந்து கேட்க, எனக்கு வேண்டாமா என்றான் பரணி. அவனை பார்க்க அறைக்கு போக ஒரு வாய்ப்பு கிடைத்தது என்று நினைத்தவளுக்கு அந்த வாய்ப்பும் இல்லை என்றானது. ரம்யா உனக்கு? கௌரி கேட்க, எனக்கும் வேண்டாம் ஆண்டி, ஆனால் எனக்கு வேறு ட்ரெஸ் வேணும், நான் இந்த ட்ரெஸ்ஸில் தூங்க முடியாது, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும், உங்ககிட்ட நைட்டி ஏதாவது இருக்கா என்று கேட்டாள் ரம்யா. நைட்டி எதுவும் இல்லையேம்மா, எங்கள் வீட்டில் பொண்ணு இல்லையே, இருந்திருந்தா அந்த ட்ரெஸ் உனக்கு அளவாக இருந்திருக்கும் என்று யோசித்த கௌரி, விக்ரமோட டிஷர்ட்டும் ட்ராக் பேண்ட்டும் வேணும்னா இருக்கும், மேலே போய் அவன்கிட்ட கேட்டு வாங்கிட்டு வரியா என்று சொல்ல, அவரோட ட்ரெஸ் எனக்கு பெருசாக இருக்குமே ஆண்டி என்றாள் ரம்யா. இல்லைம்மா, அவனுக்கு பத்தாத ட்ரெஸ் எல்லாமே தனியாக ஒரு கபோர்டில் இருக்கு, அதில் நீயே உனக்கு அளவு சரியான ஒரு ட்ரெஸ்ஸை பார்த்து எடுத்துட்டு வா என்று சொல்ல, நல்ல வேளையாக பரணியை பார்க்க ஒரு வாய்ப்பு கிடைத்தது என்று அவன் அறைக்கு ஓடினாள் ரம்யா. அறையின் கதவு உள்ளே தாளிடப்பட்டிருக்க கதவை தட்டினாள்.
கதவை திறந்த பரணிக்கு வெளியில் நின்ற ரம்யாவை பார்த்ததும் சந்தோஷம் தாங்க முடியவில்லை. அவளை கையை பிடித்து உள்ளே இழுத்து கதவை லாக் செய்தான். என்ன பண்றீங்க, விடுங்க முதல்ல என்று கையை அவனிடமிருந்து உதறி கொண்டாள். யாரோ இங்க இருக்க மாட்டேன், அவங்க அண்ணன் கூடவே போறேன்னு சொன்னாங்க என்றான். நீங்க தான் கோச்சிக்கிட்டு ரூமுக்கு வந்துட்டீங்களே, அதான் நான் போகல என்றாள். அதுவாச்சும் உனக்கு புரிஞ்சுதே என்றவன் அவள் கையை பிடித்து அழைத்து வந்து கட்டிலில் உட்கார வைத்தான். இதுதான் என்னோட ரூம், இன்னும் கொஞ்ச நாள்ல நாம ரூம் என்று அவளை பார்த்து கண்ணடிக்க ரம்யாவின் முகம் வெட்கத்தில் சிவந்தது. ஆண்டி கீழே எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு சேஞ்ச் பண்ணுறதுக்கு உங்கள் ட்ரெஸ் ஒன்று வேணும், அதை வாங்கிட்டு போக தான் வந்தேன், சீக்கிரம் எடுத்து கொடுங்க, நான் போகணும் என்றாள். உனக்கு என்னோட ட்ரெஸ் வேணுமா என்று அவளை மேலிருந்து கீழாக பார்த்தவன் ஒரு டிஷர்ட்டையும் ட்ராக் பேண்ட்டையும் எடுத்து அவள் கையில் கொடுக்க அதை வெறித்து பார்த்த ரம்யா, இது ரொம்ப பெருசு என்றாள். சரி என்று அவன் வேறொன்றை எடுத்து கொடுக்க அது அதை விட பெரியதாக இருந்தது. இது ரொம்ப ரொம்ப பெருசு, உங்களுக்கு என்னை பார்த்தா இவ்வளவு பெரிய ட்ரெஸ் போடுற மாதிரியா தெரியுது என்று அவள் கோபமாக கேட்க, உன்னோட அளவு தெரிஞ்சாதானே உனக்கு எந்த ட்ரெஸ் ஃபிட்டாக இருக்கும்னு சொல்ல முடியும் என்று சொல்லிவிட்டு, இரு நானே உனக்கு மெஷர்மெண்ட் எடுக்கிறேன் என்று அவளை கண்களால் அளந்து கொண்டே பக்கம் வர, மெஷர்மெண்டா என்று தன் புருவங்களை சுருக்கி நின்றவளின் பக்கம் வந்தவன் அவளை இறுக்கி அணைத்து கொள்ள, என்ன பண்றீங்க, விடுங்க என்ன என்றாள். உஷ், டிஸ்டர்ப் பண்ணாத, மெஷர்மெண்ட் எடுத்துட்டு இருக்கேன் என்றான். ரம்யா துணி இருக்காமா கீழே இருந்து கௌரி அழைக்க, விடுங்க முதல்ல, எனக்கு உங்க ட்ரெஸ்ஸும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம், ஆண்டி கூப்பிடுறாங்க விடுங்க என்று அவனின் கையை விலக்கி கொண்டவள் அறையை விட்டு கிளம்ப, இரு இரு இந்தா என்று அவளுக்கு சரியான அளவில் ஒரு டிஷர்ட்டையும் பேண்ட்டையும் எடுத்து அவள் கையில் கொடுத்தான். வேணுனே தானே பண்ணீங்க, எனக்கு தெரியும் என்று சொல்லிவிட்டு கிளம்பியவளின் முன்னால் வந்து நின்றவன் அவள் முகத்திற்கு அருகே தன் முகத்தை கொண்டு வர, இப்ப என்ன என்று பின்னால் 2 அடி நகர்ந்தவளிடம் குட் நைட் என்று அவள் கன்னத்தில் முத்தமிட்டான். இதுக்கு தான் நான் அண்ணா கூடவே போறேன்னு சொன்னேன் என்று அவனை முறைத்து விட்டு அவள் நடக்க, ஏய் ஜில்லு, நீ எனக்கு குட் நைட் சொல்லவே இல்லையே என்றவனிடம் குட் நைட் என்று அழுத்தமாக சொல்லிவிட்டு கிளம்பினாள். ஏய் நான் சொன்ன மாதிரி சொல்லிடி என்று கத்தியவனின் குரலை பொருட்படுத்தாமல் புன்னகையுடன் அவள் மாடிப்படிகளில் கீழே இறங்கி கொண்டிருந்தாள். ஏய் போகாத, கொஞ்ச நேரம் பேசிட்டு போ என்று பரணி காத்தியது அந்த ஹால் முழுவதும் எதிரொலிக்க, போதும் போதும் நாளைக்கு பேசிக்கலாம் என்று சொல்லிவிட்டு ரம்யா படிகளில் வேகமாக இறங்கி கொண்டிருக்க அவள் ஓடி வருவதை புன்னகையுடன் பார்த்து கொண்டிருந்த கௌரி, பரணி கூப்பிடுறான் பாரு, ஏமா கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்துட்டு தான் வாயேன் என்றார். இல்லாண்டி அவர் தூங்கட்டும், எனக்கும் தூக்க வருது, டயர்டா இருக்கு என்று அறைக்குள் ஓடியவளின் முகம் சிவந்து இருப்பதை பார்த்த கௌரி, எப்படியோ பரணிக்கு தான் நினைத்ததைப் போலவே திருமணம் நடக்கப் போகிறது என்ற சந்தோஷம் அவர் மனது நிறைந்திருந்தது. அவன் கொடுத்த டிஷர்ட்டையும் ட்ராக் பேண்ட்டையும் அணிந்து கொண்டாள். அவள் அறைக்கு வந்த பிறகும் அவளை விட்டபாடில்லை. அவள் மொபைலுக்கு அழைத்து பேசினான், வீடியோ கால் செய்து பேசினான். அவன் அணிந்த ஆடையை அவள் அணிந்திருக்க அதை ரசித்தான். வெளியில் பால்கனிக்கு சென்று ரம்யா பேசி கொண்டிருக்க, பரணியுடன் தான் ரம்யா பேசி கொண்டிருக்கிறாள் என்பதை தெரிந்து கொண்ட கௌரி, இத்தனை நாள் ஒருவரை ஒருவர் பிரிந்து தேடி அலைந்திருக்கிறார்கள், சந்தோஷமாக மனம் விட்டு பேசட்டும் என்று யோசித்தபடியே உறங்கி போனார். அடுத்த நாள் காலை ராகவேந்தரும் கல்யாணியும் வந்துவிட விக்ரம் அவர்களை அழைத்து கொண்டு பரணியின் வீட்டிற்கு வந்தான். ரம்யா அப்பாவை பார்த்ததும் ஓடி வந்து கட்டி அணைத்து கொண்டாள். கல்யாணியை எதிர்கொள்ள அவளுக்கு பயம். கல்யாணி அவளை பார்த்த பார்வையும் அப்படித்தான் இருந்தது. மெதுவாக சென்று மதுவின் பின்னால் ஒளிந்து கொண்டாள். அதற்குள் பரணியும் அங்கு வந்துவிட பரணியை பார்த்ததும் அவர்கள் இருவரும் முகம் மலர்ந்தார்கள். ரம்யாவும் பரணியும் ஒருவரை ஒருவர் காதலித்த விஷயத்தை பேசிக்கொண்டார்கள். பரணிக்கு ரம்யா தான் எழுதியிருக்கும் போது அதை மாற்ற யாரால முடியும் என்றார் பாட்டி. அடுத்த 4 நாட்களில் நிச்சயதார்த்த தேதியும் 1 மாதத்தில் திருமண தேதியும் குறிக்கப்பட்டது.